கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். தை மாதம் விஸ்வாசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எல்லாமே வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு தான் வாழணும் பார்க்குறாங்க. வருவது தடுக்க முடியாது, எந்த உபாதைகளும் தடுக்க முடியாது. எதுவாக இருந்தாலுமே இது கர்மத்தினால் விளையக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளோட முன்னக்கூட்டியே சொல்கிறதில்ல, செய்கிறதில்ல, கொள்றதில்லை. மேலும் கஷ்டங்கள் வரும்போது நம்ம சமாளிக்க தெரியல, அதனால தான் வரக்கூடிய விஷயங்கள். மேலும் கஷ்டங்கள் ஏன் வரணும், வராமலே இருக்கலாம், இப்படிலாம் கொஸ்டின்லாம் கேட்பீங்க. ஆனால் எத்தனை வந்தாலும் விடிவு காலம் உண்டு, நம்பிக்கையோடு செயல்படணும். அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வரும்போது இந்த மாதம் நல்ல பக்காவாக அருமையான ஒரு மாதம். ஆனால் குருவினுடைய பார்வை இல்லைன்றதுக்காக பயப்பட வேண்டாம். குரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அது முடிஞ்சப்பனே ஆகலாம். அதுக்கு பதில் தான் ஆன் பிகாஃப் ஆஃப் குரு பதில் தான் பெரிய குருவாக இருக்க சுக்கராச்சாரியார் ஹேண்டில் பண்ணுறார், நமக்காக வேண்டி செய்கிறார். அவர் கூடயே செவ்வாய் இருப்பார், கூட அத்தனை சூரியன் இருப்பார், சந்திரன் எல்லாம் ஃபுல்லாக. இந்த சனீஸ்வரனும் ராகு எப்போதும் போல் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பாங்க. சனீஸ்வரன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கார். அவர் நல்ல தீனி கிடச்சிருக்கு. நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கணுன்றதுக்காக தான் பகவான் நமக்கு இப்படிலாம் பண்ணுறார். ஏன்னா அவர் இன்னும் வாழ்ந்துன்னு இருக்கார், இங்கே தான் இருக்கார். அவர் இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம இருந்தே இருப்போம், அர்த்தம் இல்லை, நம்ம இருப்போம். அதே மாதிரி எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஏன் இப்படி கும்பலாக பகவான் கிரகங்களை உட்கார வச்சு மீட்டிங் போடுறாருன்னா, கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் போடும்போது அப்படி தான் திடீர்னு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்கல்ல, என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்னு. இந்த ஒப்பந்தங்கள்லாம் கைது போடுறாங்க பார்த்தீங்கள. ஒரு பக்கமாக ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் இது. நம்ம சுற்றி இருக்கிற நாட்டில் ஃபுல்லாக சுற்றி நியூசன்ஸாக தான் இருக்குது. நிரந்தரமற்ற வாழ்க்கை. என்ன சம்பாதிச்சு பிரயோஜனம் என்ன? குடிதண்ணி கூட இல்லாத ஒரு நாடு பக்கத்தில் பாகிஸ்தான்லாம். இன்னொன்று பயமுறுத்தியே வாழ்த்துட்டுருக்கிற ஒரு நாடு நம்மளை சுற்றி ஒரு நாடுகள் எல்லாமே. இப்படி நம்ம நாட்டில் கேட்கவே வேணாம், தனித்தனி ராஜாக்கள் எல்லாம். இப்படி ஏன் இருக்குது? நாடு ஃபுல்லாக ஒத்துமே சந்தோஷமாக அருமையாக நடத்தலாமே. நமக்கு என்ன குறைச்சல் இருக்குது? மனசு அகலமான மனசு இருக்கணும். அந்த அகலமான மனசில் இருக்கும்போது வெறும் குப்பையை ரொப்பி வச்சுருந்தா எப்படி நம்ம வாசனை இருக்கும், செயல்பட முடியும்? அதுதான் இந்த காரணங்களுக்கெல்லாம். ஏன்னா நம்ம கையில் நிறைய பணம் வந்துடுச்சுன்னா பகவான் நம்மகிட்ட விட்டுட்டு போடுவார்னு பயம். நம்மளாம் விட்டுட்டு போடுவோன்னு அதுக்காக வேண்டி நமக்கு அப்பப்போ தான் கொடுப்போம். இப்படி இருக்கும்போது நம்ம வேறு எந்த நாட்டிலையும் இந்த இறையாமை தொடர்பு நேரடியாக இவ்வளோ அழகாக கச்சிதம் நடந்ததே கிடையாது. எத்தனை தெய்வதைகள், எத்தனை இது பகவான் நமக்காக படைச்சிருக்கான். எல்லாம் உறவுக்காரங்க நமக்கெல்லாம். நான் என்ன நம்ம முன்னாடி வரமாட்டோம், ஏன்னா அடித்து பிடிங்கிட்டு இருக்கணும், அதுக்காக வரதில்லை. அது மாதிரி ஏன் காங்கிரஸ் இப்படி இருக்குன்னா, ரசனைகள் குடும்பத்தோடு நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல. அதே மாதிரி பகவான் நம்ம கூட இருந்து லைவாக அனுபவிக்கிறது தான் நம்ம கூடயே இருக்கார். நம்ம கூட இருக்காருன்னு காணுமேனா, நீ எப்படி உள்ளே இருக்கோ அவனும் உள்ளே இருக்கான். அதனால் உன் கண்ணுக்கு தெரியாது. அதனால் இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த விஷயம் பார்க்கும்போது அஸ்ட்ராலஜி சயின்ஸில் வெளி உலகத்தில் எப்படி நடக்க போகிறதுன்னு தான் சொல்கிறார் தவிர எப்படி வேணால் மாற்றுவேன்ற விஷயத்தை சொல்கிறதே இல்லை. நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம கேட்கணும், அவர் கொடுக்கணும், நம்ம கேட்கணும், கிருஷ்ணன் கஷ்டத்தை போக்கணும். அப்படி ஒரு நிலைமையை எப்போதும் உண்டாக்கியிருக்காரு. மற்ற நாட்டெலாம் இல்லையான்னு கேட்டனா கிடையாது, அவ்வளோதான் மொத்தம். அதனால இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் மகரத்தில் பார்த்தானா, மகரம் மாதம்ன்றது தை மாதம். சூரியன் அங்கே இருப்பார். தை மாதத்தில் இருக்கும்போது தான் அயனம் மாறுறது. உத்தராயணம் சாதுக்களாக இருக்கிற நம்ம போல அந்த தேவதைகளுக்கு எல்லாமே இந்த உத்தராயணம் முக்கியமான மாதம். மற்றபடி நானே தெய்வம், நானே இது, நானே எல்லாம் அப்படி சொல்கிறது நாத்திக உணர்கள்லாம் பேசுகிறவங்களுக்கு சமாதி பேசவே வேணாது. அவனும் தான் மனுஷன், அவனு தான் பகவான் குழந்தைகள்னா அதுதான் அப்போ இவ்வளோ காலம் இடம் கொடுத்தார். ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் இப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் சரிப்படுத்துவார். நம்மளுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும். எல்லாமே மனசு தெளிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா காரியமும் காரியங்கள்லாம் மளமளான்னு நடந்துடும். இதே மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போது மகரத்தில் முதல்ல சுக்கராச்சாரியர் தனுசுலேருந்து மெதுவாக போய் பின்னாடி போவார். அப்போ சூரியன், செவ்வாய், தனுசு, புதன், பின்னாடி புதன், எல்லாம் சுக்கராச்சாரியார் எல்லாம் உட்காந்துருப்பாங்க ஒரே இடத்துல. தை மாதத்து இவ்வளோ பேரா? ஆமாம். பின்ன நாடு இருக்குது லட்சணத்துக்கு பார்த்தேன்னா
அவர் நாட்டை எப்படி பாழாக்கிடுவோம் நம்ம? ஆள தெரியாமல் ஆடுறது, எதையோ பண்ணுறது, குட்டுறது, அடிக்கிறது, வாழவே விடாது பண்ணுறது, இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்க. எப்படி நடக்கிறது இப்படி? அது எப்படி சரிப்படுத்தணும்? நல்ல வன்மையான அரசு வர வேணாமா? அதெல்லாம் அதுக்காக தான் இந்த மாதத்தில் இவ்வளோ கூடுறாங்க. தை மாதத்தில் சனீஸ்வரையே ஒதுக்கி வச்சுட்டார். ராகுவோடு இருப்பார், எஸ்கார்ட் ராகுவோடு இருக்கார். அத்தனை கர்மங்களுக்கும் சனீஸ்வரர் தான் பொறுப்புன்னு இருக்கும்போது, அதே மாதிரி அந்த கேது சூரியன் வீட்டில் உட்காந்துருப்பார். சூரியன் வீடுனா அது சிம்மத்தில் உட்காந்துருப்பார் கேது. இப்போ ஞானத்தில் வழியாக தான் எல்லாமே நடக்கும். நம்ம அறிவால் அது செயல்படுத்தக்கூடிய ஒன்றுமே இல்லை. பகுத்தறிவு, நுண்ணறிவு, அந்த மூலம் பகவான் நமக்கு செயல்படுத்துறது கேது. மொத்த கர்மங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணது ஃபுல்லாக கேது தான். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னா சனீஸ்வரர் வாயில் நடக்கணும். அதை செயல்படுத்த எடுபடி யாருன்னா செவ்வாய், சூரியனுடைய பாடிகார்டு. செவ்வாய் தான் முக்கியமான ஒரு ஆமாம், அவர் தான் எல்லாமே எடுத்து செய்யணும் செவ்வாய். அதனால் இதுபோது புதன் மந்திரி. இதெல்லாம் இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு செயல்படக்கூடிய காரியங்கள் பார்த்தோன்னா பிரமாதமாக இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குரு அப்படி இருக்கும்போது குரு அதனுடைய பார்வை ராவுக்கு இது சனீஸ்வரன் மேலே வருது. கவலைப்பட தேவையில்லை. அது பிறகு அந்த பிறகு ஒவ்வொருத்தராக போய் சுக்கராச்சாரியிலேருந்து புதன்லேருந்து எல்லாம் கும்பத்துக்கு போவாங்க. அந்த மாத பிற்பகுதியில் தான். இனி ஒவ்வொரு ராசிக்குடைய பலன் பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தை மாதம் சொல்லக்கூடியது பிப்ரவரி பின்பகுதியிலேருந்து அந்த ஜனவரி பின்பகுதியிலேருந்து பிப்ரவரி 12ஆம் வரைக்கும், ஜனவரி 15 ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமான வெரி வளர்ச்சிக்குரிய மாதம். மேஷத்தினுடைய சம்பந்தப்பட்ட 10-11ஆம் வீடு 10 அத்தனை உன்னுடைய ஜீவனாம்சத்துலேருந்து, பொழப்பிலேருந்து, நடத்துலேருந்து, கர்மங்களை சமாளிக்கிறதுலேருந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், கொள்ளணும், சமாளிக்கணும். இந்த பழைய கலைந்து புதுசு தான் கொஞ்சம் கர்ம பிரச்சனைகள்லாம் வந்து நான் சமாளிக்கிறது எப்படி, அதுக்கு அனுகூலமாக இருக்குன்றது எப்படின்றது பார்த்தீங்கன்னா பயப்படவே வேண்டாம். ஹெவி கிளியரன்ஸு. ஏன்னா 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார், அதே சமயத்தில் செவ்வாய் கூடயே இருக்கார். 3ஆவது சுக்கராச்சாரியர் இருப்பார், புதன் இருப்பார், வந்துடுவார். இப்படி இருக்காங்க எல்லாம். செவ்வாய் அவர் தான் தலைவரே, சூரியனோடு உட்காந்துட்டு. சூரியன் யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி. முக்கியம் இருந்துச்சா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த பூமியில் பிறந்து என்னென்ன இதை பண்ண போகிறீங்க, வியாபாரத்தை வளர்க்குற மாதிரி உங்களுடைய சௌகரியங்கள் சந்தோஷத்தையும் இந்த கர்ம வினைகளை போக்குறதுக்கு யாரெல்லாம் பார்ட்னர் வச்சுப்பீங்க, யார் செயல்படுவீங்க, எப்படிலாம் வளர்ச்சி கொண்டுருவீங்க, வாழ்வாதாரங்களை எப்படி பெருக்குவீங்க, மற்றவங்களோட எப்படி சௌகரியம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, எது கஷ்ட நஷ்டங்களை சமாளித்து வெளியில் வருவீங்க. அதே புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பிறகு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, கொள்வது, அப்புறம் உத்தியோகம் பண்ணுறது, வியாபாரத்தை விருத்தி பண்ணுறது, உறவுகளை மேற்கொள்வது, குழந்தைகளை திருமணம், கல்யாணம், குழந்தை குட்டி என்னென்ன உண்டு அது வளர்த்து ஆளாக்குறது, கொள்வது, பிறகு இத்தனை பிரச்சனை சொல்யூஷன் கிடைக்கிறது. விவகாரங்கள், கோர்ட்டு விவகாரம், அந்த எல்லாத்தையும் முடிவு கட்டுறது, இப்படியே உடம்பு ஆரோக்கியமாக எப்படி பேண்டுறது வச்சுக்கிறது, இதெல்லாம் கர்மங்கள் சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் இருந்துனே தான் இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனைக்கு அதுவே வழிவகுக்கும். நடுவில் ஹாப்பி சந்தோஷமாக நமக்கு ஏற்ற மாதிரி சில அமைப்புகளும் வரும். அதை அனுபவிச்சுட்டே இந்த கஷ்ட நஷ்டங்களையும் நீந்துட்டே வரணும். சமுத்திரத்தில் போய் ரெஸ்ட் எடுத்துக்க முடியுமா? ஆயான்னு எயிச்சு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், முதக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் வாழ்க்கையில். அந்த கற்றுன்றவங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா எதுவுமே நம்ம மனசில் போட்டு குடஞ்சிக்காமல் வேதனைப்படாமல் அந்த ஆசைகளை பற்று அறவு இருக்க முடியாது. அது ரொம்ப பிடிச்சிக்கும். தண்ணியில் கை விட்டோன்னா நான் தண்ணி ஊட்டிக்கு கையில் நம்ம உதறினா கூட போகாது. அது மாதிரி பற்று அடலாம் இருக்க முடியாது. அதனால் இந்த 10ஆம் வீட்டில் இவ்வளோ இருக்காங்களே அப்படின்னு பார்த்தோன்னா, பின்ன ஒருத்தர் நம்பியாக பூமியில் விட்டுருக்காரு பகவான். நீங்கள் ஒருத்தர் நம்பி தான் உலகத்தில் வாழ முடியுமா? ஜீவனத்துலேருந்து எல்லாம் இருக்குல்ல. சாப்பிட்ற பொருள் வாங்குறதுலேருந்து, தங்குறதுலேருந்து, வீடு பேணுறதுலேருந்து, வெற்று விஷயங்கள்லேருந்து, பராமரிப்பு பண்ணுறதுலேருந்து, உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை பெறும்போது ஒருத்தரே நீங்களே பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறது. அது மாதிரி 10ஆம் வீட்டில் இத்தனை பேர் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
பொறுப்புகளை அவங்கள வாலண்டரியாக செய்வாங்க. இந்த அனுகூலத்தை இந்த ஜென்மத்தில் நீ பார்த்துருக்க முடியாது இது வரைக்கும். இந்த தை மாதத்தில் கண்ணை மூண்டு பார்க்கலாம். அவ்வளோ பெரிய நம்மளுடைய பொறுப்புகளை சுமந்து மற்றவங்க செய்கிறாங்க, எனக்காக செய்கிறாங்க, வாலண்டராக செய்கிறாங்க, நம்மளும் எந்த அளவு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சுறுசுறுப்போட உடம்பை இயங்கும், ஆனந்தமாக இருக்கும், எல்லாம் கூடி அமக்களமாக இருக்கும். வராங்குடி விழாக்கள்லாம் வரும், வீட்டில் ஒரு நல்லதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும், கஷ்டங்கள் மலிந்த கஷ்டங்கள்லாம் காணாமல் போயிடும், அதுக்கு வழிமுறை கிடைக்கும், இதெல்லாம் உற்சாகம் பெறும், சப்போர்ட்டு, மாரல் சப்போர்ட், ஃபிசிக்கல் எல்லாம் இருக்கும், எல்லாம் கைகூடி வரும். இதை மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போதுமே இருந்ததுன்னா அப்பா நம்ம பார்த்துக்கிறாருல ஒரு கவலையில் அப்படியே கைகாலாட்டு உட்காந்து பண்ணுங்க. இதுதான் விஷயம். இன்னொரு பூர்வ புண்ணியாதிபதியே உட்காந்துருக்காருங்க நம்ம சூரியன். அதே மாதிரி சப்தமாதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியர் முன்னாடி இருக்கார். அதே மாதிரி அந்த பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு மறைவாக இருக்கார். அந்த வரையை சுக்கராச்சாரியர் செய்கிறார். நவகிரகங்களே பவர்ஃபுல் யாருன்னா சுக்கரன் தான். வெறும் கர்மங்களை பண்ணிட்டு போட்டு காலத்தை ஓட்டுறது வெறுப்பாக இருக்கும். ஏதோ சாலைக்கு இப்போ சம்பாதிக்கிறோன்ற மாதிரி தான். ஒரு சுகங்களை அனுபவிக்க முடியாது. சுக்கராச்சாரியர் இருந்தால் தான் சுகங்களை அனுபவிக்க முடியும். அந்த செவ்வாயும் சனியும் மரியாதைக்கு உட்பட்டு குருக்கிட்ட அடக்கமாக இருப்பாங்க. அவ்வளோதான். சுக்கராச்சாரியர்கிட்ட அன்பு, பண்பு, பாசம், ஆனந்தமான ஒரு செயல்பாடு இதெல்லாம் கொண்டு அனுபவிக்கிறது இருக்கும். அனுபவிக்கணும். சம்பாதிக்கிற பணம் சம்பாதிக்கிறதுனால அது அனுபவித்தால் தான் சம்பாதித்த பணமே வேதனை நமக்கு உபயோகப்படும். அது அனுபவிக்காத ஒரு பணம் வந்துருந்துருந்தால் அது பைத்தும் வாய் கெட்ட கை கெட்டாத மாதிரி ஏதோ பயந்து இது வாழ்க்கை சமாளிச்சுன்னு இருந்தால் அது அனுபவிக்கலை, எதையோ அனுபவிக்கிறோம் இல்லையா? அதனால் பொருள் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி எந்த விதமான ஒரு சுமூகமான ஒரு போக்கு, ஆனந்தமான நிலைமை எல்லாம் அனுபவிப்பீங்க. காசு இருந்தால் தான் அனுபவிக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. காசு எப்படியோ வரும், அனுபவிக்கலாம். காசு வந்து தான் அனுபவிக்கணும்னா பையனை படிக்க வைக்க முடியாது. காசு வந்தாலும் வாடகை கூட கொடுக்க முடியாது. அது இல்லாமல் சாப்பிட கூட வசதி இருக்காது. காசு வந்தால் தான் முடியும்னு நினச்சேன்னா நடக்காத காரியம். காசை வர வைப்பார். ஆச்சரியமாக இருக்கும். சூரியன் தொட்டாலே யோகம்தான். சூரியன், செவ்வாய், சூரியன், புதன், சூரியன், சுக்கிரன் என்ன பண்ணும் உங்களுக்கு? அட்டகாசம். குருவினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுக்கராச்சாரியம் செய்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும். தோஷங்களை போகிறதுக்கு நிறத்தை இருந்த குரு அவர் எப்போதுமே மக்கரமாக தான் இருக்கார். அந்த குரு அழகாக நேராக பார்த்து அந்த சனீஸ்வரர் பார்க்குறார், ராகு பார்க்குறார், தோஷம் போயிடுது. பியூரிஃபைட் கல்மஷங்கள், தோஷங்கள், வேதனைகள், உபாதைகள் பாழாறது, நாசமாகிறது, மற்றவங்க வயிற்றுல கொட்டிக்கிறது, ஒரு காரியம் நடக்காதது, இந்த தடங்கள் வருது, ஒரு பிரச்சனைக்கு 2 பிரச்சனை புதுசாக வருது, பர்பஸ் இல்லாத போயிடுறது, பிரயோஜனம் மற்ற போகுது. அந்த தோஷமெல்லாம் குருவனுடைய பார்வையில் சனி மேலே பட்டு போயிடுறது. சனீஸ்வரன் 10ஆம் வீட்டு அதிகாரி, 11ஆம் வீட்டு அதிகாரி. அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரனுடைய தோஷத்தை போக்குறதும் சர்ப்பங்கள், சாபம், பிடி சாபம், அதான் சர்ப்பம். அது எந்த நிலைக்கும் பார்க்காது. எந்த க்ஷேத்திரம் எப்போ பண்ணணும் உடனே இறங்கிடுவார். நேரங்காலங்கத்தெல்லாம் பண்ணுறதில்ல. அதுதான் ஐயோ. அது ஏன் வச்சுருக்காருன்னா வச்சிருக்கார். நவங்கிரகங்கள் சைடு வாங்கிடுதுன்னா பரிதாப உணர்ச்சி, பச்சை உணர்ச்சி அப்படின்னு ஒரு அதுக்கு பாசம் வச்சுருத்துன்னா அதுக்காக தான் கூடாதுக்காக தான் அவங்கள வச்சுருக்காரு. ஃபுல்லு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. என்ன வேணால் பண்ணுவாங்க. கேனாட். அதனால் அந்த ராகு கேதுன்னு சம்மந்தப்பட்ட தோஷத்தை போக்குறார். அது ஒன்று பண்ணால் போதும். உட்கார்ந்தத்தில் இதை பாருங்கள் சொல்லிட்டார். அதனால் குருவனுடைய பெரிய வசிஷ்னா தோஷம் போடுறது, பியூரிஃபை பண்ணுறாரு. அது போதுமே வாழ்க்கையில். என்னதான் பொருள் பக்காவாக நன்னா சாப்பிடக்கூடிய பொருள் பண்ணாலும் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் தோசை அழுக்கு தோசை இருந்ததுன்னா அத்தனை பாழாக போதில்லை. அதெல்லாம் சுத்தமான பாத்திரத்தில் வச்சு அனுபவிக்கிற மாதிரி நம்ம அந்த தோஷம் போயிடுறது. நமக்கு வாழ்க்கையில் நமக்கு நல்லது கெட்டதுன்றது ஒன்றும் இல்லை. நமக்கு பாதிப்புகள் வரும்போது நல்லதும் பாழாயிடுறது. பகவான் நல்லது தான் நிறைய கொடுத்துருக்கான். ஆனால் நமக்கு
அது பாழாறது நம்மளுடைய கர்மத்தினால தோஷத்தினால பாழாறது, அவ்வளோதான். தோஷங்கள் ஏன் வருது கேட்கப்படுறது அதுவும் இல்லை. விளக்கு எரிஞ்சுன்னா அடுப்புனா புகை போகிறதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மோட்டார் சைக்கிள் காருக்கு போனால் புகை ஏன் வருதுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் தோஷங்கள் வரதான் செய்யும். அது போக்குறதுக்கு தான் இந்த பூமியில் இருக்கும். தன்னை அனுபவிப்போம், தோஷங்கள் போயிடும். இதுதான் கர்மன்கள் பேர். அதனால் 10ஆம் வீடு லாபஸ்தானாதிபதி அவரே இருக்கிறதுனால விருத்திக்கு வரும். அந்த லாபஸ்தானத்துக்கு நேராக பார்த்தோன்னா சூரியனுடைய வீடு சிம்மம், கும்பத்துக்கு நேராக 5ஆம் வீடு 7ஆம் வீடு சிம்மம் இல்லையா, அதனுடைய வீட்டில் பார்க்குறார் கேது இருக்கார். அந்த சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதி மேஷத்தினுடைய பூர்வ புண்ணியாதி சம்பந்தப்பட்ட கேது உட்காந்து குருவை பார்ப்பார். ரிவர்ஸை மிதன குருவை பார்ப்பார். எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதனால் 2 பேரோட தோஷம் போயிடுறது. நானே எடுத்துனான்னா நீயே கொடுத்தாண்ண நம்ம வாங்கிக்கணும், அல்ல அவரே கொடுக்குறார். எதாக இருந்தாலும் காரியம் ஆறுதா இல்லையா, அதுதான். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் ரொம்ப நாள் பெண்டிங் இழுத்தடிக்குது. நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, மாற்று வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, வியாபாரத்தில் அப்படியே முடங்கி போன மாதிரி இருக்குது. அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் வந்தால் தானே நான் சம்பளம் கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும், வேலை கொடுக்கணும், பொருள் வாங்கணும், கிரெடிட்டில் எத்தனை நாள் ஓடுறது, இப்படிலாம் வருது. மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, பீச்சுன்னு இருப்போம். இப்படி எடுபடி செய்யறதுக்கு பக்கத்துக்கு அவனோட முதலுக்கு சொன்னாமல் சம்பளம் கொடுக்கலான்னா சம்பளம் அந்த சம்பளம் நான் வரமாட்டேன் கை வச்சுன்னு போடுவாங்க எல்லாம். இப்படி ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது. இப்போ அது கிடையாது. இனிமேல் பக்கவாயிடும், மனசு லேசாகிடும். ஏன்னா எதுவுமே நடக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு ஆனந்தத்தில் போயிடும். அப்பா திருப்தியாக இருக்குது. இத்தனை நாளாக செக்கு வச்சுருந்தோம், அப்போ செக்கு எடுத்துட்டனால கிளியராக வரும். தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி பாதிப்பில் இருந்தாலும் வரக்கூடியது வந்து தான் தீரும். அதுக்கு பிறகு அவன் பாழாக்கலாம் இல்லை நாசம் பண்ணுறான்னு அதனுடைய கர்மவினை, அவனுடைய தனிப்பட்ட கர்ம வினைகள் பொறுத்து தான். ஆனால் பொதுவாக கோச்சாரத்தில் கொடுக்கும்போது கொடுத்து தான் ஆகணும், வந்து தானே வாழ்ந்தாகணும். என்னுடைய கர்ம வினைகள் பிரகாரம் ஜாதகத்தில் பிற பாதிப்பு இருக்குன்னா வரும், வந்து நீ பாழாக்குவேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு தான் பரிகாரம் பண்ணிப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வரும்போது இத்தனை விஷயங்களில் லாபஸ்தானம், வீதிஸ்தானம் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட புதனுடைய வீடு, மிதுனத்தில் இருக்கிற புதன் குருவே இருக்கார். குரு அந்த பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் வேறுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் மேஷத்துக்கு அனுகூலமான அமைப்பில் இருக்கிறதுனால உங்கள் எதிர்பார்ப்புகளான அத்தனை பையனுடைய வேலைக்கு போவான், பொண்ணுக்கு கொண்டு அது கல்யாணம் நிச்சயம் ஆகும், வாரிசே இல்லாத பிறந்து அவஸ்தப்பட்டு ஐயோ குழந்தைகளே பெறலையே, அந்த குழந்தைகள் பேரன் பேத்திகள்லாம் வரும். இத்தனை காரியங்கள், உறவுகள்லாம் வகை மறந்து உறவு கொண்டாடும். இத்தனை நீண்ட நாள் பயணங்கள்லாம் எதிர்பார்த்து பெண்ணி பிரார்த்தனைகள்லாம் கழிது போடும். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த நெருங்கிய ஒரு அமைப்பு கூடக்கூடிய இந்த மாதத்தில் நன்னா அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.